கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்தில் உள்துறை செயலாளர் டிஜிபி ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார். நேற்றிலிருந்து பல்வேறு மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களெல்லாம் அழைத்து ஏறத்தாழ சிறப்பு மருத்துவர் என்று 165 பேர், உடற்கூறு ஆய்வு மருத்துவர் என்று 56 பேர், 221 பேர் மருத்துவ குழு அமைத்து இந்த உயிரெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஆணையேற்றத்தார் சிறப்பாக அங்காங்கு இந்த மருத்துவ குழு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உள்ளாட்சித்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள், அதே போன்று உள்துறை செயலாளர்கள், அதே போன்று தலைமை காவல்துறையினுடைய தலைவர் டிஜிபி அவர் 2 பேரையும் 2 நாளையில் நீங்கள் நேரடியாக தளத்துக்கு சென்று ஆய்வு செய்து உடனே அரசாங்கத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் என்ற ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அது அன்னில் நீதித்துறையின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி மோகன்தாஸ் அவர்களை கோகுல்தாஸ் அவர்களை ஒரு விசாரணைக்கு குழு அமைத்து அவர் மூலமாக இந்த விசாரணை குழுத்து அந்த விசாரணையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவத்துக்கு முன்னால் 132 பேர் இங்கே அட்மிட் ஆனாங்க. அதில் இப்பொழுதும் 94 பேர் அங்கே நோயாளியாக இருந்து அதுக்கு மருத்துவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிபிசிஐடிக்கு இதை மாற்றம் செய்யப்பட்டு விசாரணையை தொடங்கிவிட்டது. அதில் சிபிசிஐடியினுடைய ஐஜி அன்பருடைய தலைமையில் 5 குழுக்களை போட்டு இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறது, யாரெல்லாம் விற்பனை, இதுக்கு என்ன கிளைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத 5 குழு அமைக்கப்பட்டு முழுமையாக அதை ஒழிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், இதை போன்ற குற்றவாளிகளை சமுதாயத்தில் விட்டு வைக்கக்கூடாது அரசாங்கத்தினோட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.